ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? 8 மாதங்கள் கண்மணி போல தேவன் பாதுகாத்து இந்த 9வது மாதத்திற்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார். அந்த தெய்வாதி தேவனுக்கு நன்றி சொல்லி ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா. 8 மாதங்கள் எங்களை கண்மணி போல உடைய சொட்டையின் நிலையிலே மறைத்து ஆண்டவரே எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து நீர் நடத்தி வந்த தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே நீரே குடும்பத்தின் தலைவராக இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவைகள் அனைத்தையும் நீ சந்திப்பீராக. வீண் செலவுகள் இல்லாதபடிக்கு எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வெளி அடைத்து கொள்ளுவீராக என்று சொல்லி உங்கள் கரத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொண்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? 8 மாதங்கள் எப்படி ஓடிச்சுனே தெரியல. 9வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க தேவன் வைத்திருக்கிறார். இந்த நாளிலும் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் அநேக காரியங்களில் நாம் கண்ணீர் வடித்து சோர்ந்து போனவர்களாக, பலனற்று போனவர்களாக, பலன் குன்றி போனவர்களாக, நம்முடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு சொல்லி நான் வடித்திருக்கிற கண்ணீருக்கு கணக்கே இல்லை, தேவன் எனக்கு பதில் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இந்த 9வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 126 5ஆம் வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எதெல்லாம் கண்ணீர் சிந்தி நீ விதைத்திருக்கிறாயோ அது கம்பீரமாய் அறுக்கிற மாதத்திற்குள்ளாய் நீ கடந்து வந்திருக்கிறார். இது அறுவடையின் மாதமாய் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. உன் தொழில் மாறப்போகிறது. உன்னுடைய பலவீனம் மாறப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அறுவடையின் மாதத்திற்குள்ளாக நீ கண்ணீர் வடித்து விதைத்த விதைகள் ஒவ்வொன்றையும் நீ கம்பீரமாய் அறுக்கப் போகிறாய். இந்த நாளிலே நீ எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாயோ அந்த காரியத்தையெல்லாம் அறுக்கும்படியான நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறார். நான் வருடக்கணக்காய் கண்ணீர் வடித்து ஜெபித்திருக்கிறேன். என் குடும்பத்தில் ஒரு அறுவடை இல்லை, ஒரு ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி நினைக்கிறியா? இந்த மாதத்தில் ஒரு ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த மாதத்தில் ஒரு பெரிய அறுவடையை நீ காணப்போகிறாய். அதான் கம்பீரத்தோடு நீ அறுக்க போகிறாய். இந்த நாளிலே அந்த கம்பீரமான அறுவடை இந்த மாதத்தில் உன்னுடைய குடும்பத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது. ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த கம்பீர அறுவடையை இந்த நாளில் நீ பெற்றுக்கொள்ளும் போது இந்த நாளிலே உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும் அல்லவா? இந்த நாளில் பார்க்கிறோம், தாவீது சொல்கிறான், கண்ணீரே என் உணவாயிற்று, என் படுக்கையெல்லாம் நான் கண்ணீரால் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பி அழுகிறதை பார்க்கிறோம். அந்த புலம்பலை, அந்த கண்ணீரை தேவன் கண்டபடியினால அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே வைத்தார். இன்றைக்கு நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணீர் தான் என் உணவு, கண்ணீர் தான் என் படுக்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லவே இல்லைங்க. இன்றைக்கு அதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாக, உங்களை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாக, ஒரு அறுவடையை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். ஏன் கலங்குறீங்க? எசேக்கியேல் ராஜாவை குறித்து பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கன் வந்து அங்கே சொல்லுகிறார், நீ மறிச்சு போவ, நீ வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டு உடனே அவன் சுவர்புறமாக திரும்பி அங்கே அழுகிறதை பார்க்கிறோம். அங்கே அழுகிற நான் உத்தமாய் நடந்தேங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே அழுது புலம்புகிறதை பார்க்கிறோம். அவன் அங்கே அழுது புலம்பும் போதே அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அதே தீர்க்கன் வந்து சொல்லுகிறார், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய படுக்கையாக இருந்தாலும் நீ இந்த நாட்களில் எழும்ப போகிறார். அந்த சுகத்தின் மேலே ஒரு அறுவடையை தேவன் கட்டளையிடப் போகிறார். இந்த நாளிலே எசேக்கியேல் ராஜாவுக்கு சுகம் கொடுத்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் சுகம் கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே நீ அதை குறித்து கலங்காதே. இந்த
படுக்கை எப்போது மாறும் என்று சொல்லி யோசிக்காதே. இந்த மாதத்தில் நீ எழும்ப போகிறாய். இந்த நாட்களிலே ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறபடியினால நீ விதைத்த காரியங்களை அறுக்கும்படியான நாட்களுக்காய் கடந்து வந்திருக்கிறார். இயேசுவும் கூட லாசருவுக்காக கண்ணீர் வடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயேசு லாசருக்காய் கண்ணீர் வடித்தது நிமித்தம் அங்கு மரித்த லாசர் உயிரோடு எழும்பினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நீ கண்ணீர் வடித்த ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் பதிலை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஒரு கெம்பீர அறுவடையை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் உடைந்து போன நிலைமையில் எனக்கு ஒன்றுமே முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிங்க இல்லையா? உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க பண்ணும்படியான ஒரு அறுவடையை தேவன் கொடுக்க போகிறார். இந்த நாட்களில் அள்ளி தூவிர விதையை சுமக்கிறவன் அப்படி எப்படி கொண்டு போவானா? அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். அந்த அறுக்கிற அரியை சுமந்து வரும்போது அவன் எப்படி இருப்பானா? கம்பீரத்தோடு இருப்பான். அள்ளி தூவுற விதையை கொண்டு போகும்போது அந்த சுமை அவனால் தாங்க முடியாது. இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சுமைகளை சுமந்து சுமந்து நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, அது கம்பீரத்தோடு அறுக்க போகிற, நீ கம்பீரத்தோடு அறுக்க போகிற. நீ விதைத்த விதைகள் இன்றைக்கு கம்பீரமான ஒரு அறுவடைக்குள்ளாக காணப்பட போகிறது. அந்த அறுவடையின் நாட்களுக்குள்ளாக, அறுவடையின் மாதத்திற்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களில் பார்க்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவள் தெய்வ சமூகத்தில் போய் அழுது புலம்பி ஜெபித்தது நிமித்தம் ஒரு சாமுவேலை ஆண்டவர் அவர் கொடுத்தார். அவள் கண்ணீர் வடித்ததற்குரிய பதில் அங்கு கடந்து வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அநேக சாமுவேல்களை நீங்கள் அறுவடை பண்ண போகிறீங்க. அநேக சாமுவேல்கள் இந்த நாளிலே உன் நிமித்தம் அறுவடை பண்ணும்படியான நாட்களுக்குள்ளாக நீ கடந்து வந்திருக்கிறார். ஏன் சோர்ந்து போயிருக்கீங்க? இன்றைக்கு பார்க்கிறோம், ஆகார் பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே அழுது நிமித்தம் அங்கே ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்தார் பிள்ளையின் நிமித்தம். இன்றைக்கு உன் பிள்ளையின் நிமித்தம் நீ அழுது கொண்டு இருக்கிறாயா? உன் பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறதா? இந்த நாளில் உன் கண்ணீருக்கு அநேக துறவுகளை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன் பிள்ளையின் கடன் பிரச்சனைகளை தேவன் மாற்றி போடும்படியான துறவை உண்டு பண்ண போகிறார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழித்து சுகித்திருக்கும்படியான ஒரு துறவை தேவன் உண்டு பண்ண போகிறார். பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்ட தேவன் இன்றைக்கு உன் பிள்ளைகளுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டு உன் பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல வைக்கும்படியாக, இந்த நாட்டில் உன் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் மாற்றி போடும்படியாக, அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அறுவடையை தேவன் கொடுக்கும்படியாக, குறைவுகளை தேவன் நிறைவாக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் பிள்ளையின் நிமித்த நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். உன் கணவன் நிமித்த நீ கண்ணீர் வடித்து கொண்டு நீ விதைத்து கொண்டே இருந்திருக்கலாம். என்ன ஆண்டவரே செய்கிறது? ஒரு ரட்சிப்பு இல்லையே, ஒரு மனம் திரும்புதல் இல்லையே, என் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை இல்லையே, என் கணவன் கைடிச்சிட பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படவில்லையே, நாங்களும் ஜெபித்து தான் பார்க்கிறோம், உபவாசித்து தான் பார்க்கிறோம், ஆனால் ஒன்றுமே எங்கள் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீ புலம்பி கொண்டு இருக்கிறாய் இல்லவா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, எதெல்லாம் நீ கண்ணீரோட விதைத்தாயோ அதெல்லாம் நீ கம்பீரமாய் அறுக்க போகிறாய். நீ கம்பீரமாய் அறுக்க போகிறாய். இந்த நாளில் இது முடியாது என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், கம்பீரமான அறுவடைக்கெல்லாம் நீ வந்து விட்டாமா? உன் பிள்ளைகளுக்காக நீ ஒவ்வொரு நாளும் துக்கித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஒவ்வொரு நிமிடமும் நீ கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? என் பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனை மாறாதா என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து தான் சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்காக அநேக துறவுகளை நான் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த துறவுகள் உன் பிள்ளைகளுக்காக நான் வைத்திருக்கிறேன். அது நிமித்த ஒரு ஆசீர்வாதத்தை உன் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள். உன்னுடைய குடும்பத்திற்கு கடன் பிரச்சனைகளில் இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். நீ விதைத்த விதைகள் இன்றைக்கு அறுவடைக்காக முளைக்கப்பட்டு இருக்கிறது. உன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே ஒரு பலத்த அறுவடையை நீ பார்க்க போகிறாய். இந்த நாளில் ஒரு மிஷனரி ஊழியத்திற்காக கடந்து செல்லும் போது அந்த இடத்துல ஆத்துமாக்கள் ஒன்றுமே வராதபடிக்கு அவர்கள் 5 வருடங்கள் 7 வருடங்கள் ஆகிறது, ஒன்றுமே அவர்களுக்கு ஒரு ஆத்துமா கூட வரவில்லை என்று சொல்லி அவர் உடைந்து போன நிலைமையில் அந்த ஸ்தாபனத்திற்கு லெட்டர் எழுதினாரா, நான் ஊருக்கே வந்துடலான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஸ்தாபனத்திலிருந்து ஒரு லெட்டர் கொடுத்தாங்களாம், நீ ஒரே ஒரு காரியம் செய்யி, கண்ணீர் வடித்து ஜெபித்துப்பார் என்று சொல்லி அந்த ஸ்தாபனத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பினார்களாம். இவர்கள் குடும்பமாய் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அந்த இடத்துல பாருங்க, அநேக ஆத்துமாக்களை தேவன் அறுவடை பண்ணும்படியாய் கொடுத்தாராம். இன்றைக்கு உன்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் இன்றைக்கு அநேக காரியங்களை சோர்ந்து போய், ஆண்டவரே ஆத்துமாக்களே எனக்கு இல்லையப்பான்னு சோர்ந்து போயிருக்கீங்களா?
இந்த மாதத்தில் நீங்கள் அறுக்க போகிறீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் விதைச்ச விதைகளை அறுக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த ஆளுடைய ஜெபத்தை கேட்டவர், ஆகாருடைய பிள்ளையின் அழுகை சத்தத்தை கேட்டவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்டவர், இந்த நாளிலே தாவீதுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவர், இந்த நாளிலே உன் ஜெபத்திற்கு பதிலை தந்து ஒரு அறுவடையை கொடுத்து இந்த நாளில் கம்பீர சத்தத்தோடு நீ தலை நிமிர்ந்து இருக்கும்படியான காரியத்தை செயல்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளில் நீர் கூட இருந்து ஆளுகை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துறையா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அறுக்க போயிறாங்கப்பா, அறுக்க போயிறாங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் கண்ணீரோடு விதைத்த விதைகளை இந்த மாதத்தில் அறுக்க போகிறார்கள் ஆண்டவரே. கணவன் மனைவியுமாய் இணைந்த ஆண்டவரே விதைத்த விதைகள் இந்த மாதத்தில் அறுவடையின் மாதமாய் மாற்றப்பட போகிறது ஆண்டவரே. அப்ப அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாட்களில் தகப்பனை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறையா. கணவன் நிமித்த மனைவி, மனைவி நிமித்த கணவனும் ஆண்டவரை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற காரியத்திலே ஆண்டவரே இந்த மாதத்திலே ஆண்டவரே அவர்கள் ஒருவரை ஒருவர் அறுக்கத்தக்கதாக கம்பீர சத்தத்தோடு கூட உம்மை புகழ்ந்து பாடத்தக்கதான ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீர் கொடுக்கப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு ரட்சிப்பு ஒவ்வொரு குடாரத்தில் ஆண்டவரை கம்பீர சத்தம் துணிக்க பண்ணப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. விட முடியாத பாவத்திலிருந்து ஆண்டவரை இவருடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு ஆண்டவரை பதிலை கொடுத்து ஆண்டவரை இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதான அனுக்கிரகத்தை நீ செய்ய போறீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்து நீர் சந்திக்கப்படுவதற்காக அவர்கள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஜெயித்து நீர் கொடுக்கப்படுவதற்காக நன்றி செலுத்துறோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சப்பா. இந்த நாளில் தகப்பனை நீ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறாயா. இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே பெரிய பெரிய காரியங்களை இவர்கள் இந்த நாளிலிருந்து காணப்படுவதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.